பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி சமைச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து அரைக்கட்டு கீரை, பூண்டு, உப்பு, அரை கிளாஸ் வந்து துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தனியாக விட்டு 3 விசில் வந்து இறக்கி விட்டுறலாம். ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கிடலாம். கையோட வந்து புளி, ஒரு லெமன் சைஸ் புளியை போட்டு நல்லா புழிஞ்சு அது நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதித்த பிறகு கீரையை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கடையணுங்க கீரையை. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள்.